வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். நிறைய நேரங்களில் யாரோ ஒருவர் தன்னை புறக்கணித்து விட்டதாக கூறி பலர் கலங்குவதை பார்த்திருக்கலாம். எத்தனையோ மனிதர்கள் நம்மை புறக்கணிப்பதுண்டு, நாமும் எத்தனையோ மனிதர்களை புறக்கணித்ததும் உண்டு. எல்லா புறக்கணிப்புகளும் நமக்கு வழியை தருவதில்லை. கூழாங்கற்களாக சில மனிதர்களை நம் மனம் நினைக்கிறது. சில மனிதர்களையோ விலை உயர்ந்த வைரம் போல் மிக உயர்வாக நினைக்கிறது. அவர்களின் அன்பிற்கும் அங்கீகாரத்தை பெறுவதற்கும் மனம் இயங்குகிறது. கூழாங்கற்களின் புறக்கணிப்பு வழியை தராது. மாறாக வைரத்தின் புறக்கணிப்பு மிகுந்த வழியை தரும். புறக்கணிப்பு என்பது நம் மனதின் வேலை என்பதை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்ற குணத்தினால் விளைவது அது. பிறரை உயர்வாக கருதும்போது நம்மையே நாம் தாழ்வாக நினைத்துத்தான் அவர்களை பார்க்கிறோம். பிறரை தாழ்வாக கருதும்போது நம்மை விட அவர்களை உயர்வானவராக எண்ணிக்கொள்கிறோம். நம்மை தாழ்வாக கருதும் நேரத்தில் நாம் உயர்வாக நினைக்கும் ஒருவரின் புறக்கணிப்பு நிச்சயம் வழியை தரும். யார் புறக்கணித்தால் என்ன? இந்த பிரபஞ்சம் எப்போதும் தன் அன்பால் கருணையால் நம்மை அரவணைத்து கொண்டுதானே இருக்கிறது என்பதை அதுபோன்ற நேரங்களில் நாம் மறந்து விடுகிறோம். என்றாவது சூரியனும் சந்திரனும் நம்மை புறக்கணித்து தன் ஒளியை தர முடியாது என்று சொன்னதுண்டா? புறக்கணிப்பை நம்மால் வழியில்லாமல் கடந்து செல்ல முடியும். எப்படி என்று கேட்கலாம். இயற்கையில் அத்தகைய உயர்வு தாழ்வு என்ற எதுவும் இல்லை என்பதை நம் மனதை நம்ப வைக்க வேண்டும். அவை நம் மனதின் கற்பனையான நிலைப்பாடுகள் என்பதை உணர வேண்டும். சிறு புல்லும் பெரும் சூரியனும் இயற்கையில் சமமாகத்தான் இருக்கின்றன என்கிற நமக்கு சமநோக்கு பார்வை தேவை. வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது நாம் பார்க்கும் இயற்கை அழகை நம் கண்களும் மனமும் ரசிப்பதைப் போல நின்று பார்த்து ரசிக்க போதுமான நேரத்தையும் வாய்ப்பையும் நாம் உருவாக்குவதில்லை. அதற்காக இயற்கை தன் அழகை குறைத்து கொள்வதில்லை. அது இயல்பாய் இருக்கிறது. அதுபோல் இயல்பாய் இருக்க பழகி கொண்டோம் என்றால் புறக்கணிப்பை நாம் புறம் தள்ளி விடலாம். அந்த பக்குவத்திற்கு நம் மனதை மாற்றிக்கொண்டால் எல்லாம் நல்லதாகவே இருக்கும் என்பது உண்மை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.